Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே இயேசுவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியாய் கவனித்து வருகிறோம். அதிலே இயேசு பயன்படுத்தினவைகள் எவை எவை என்று பார்த்து வருகிறோம். அந்த பகுதியிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒன்று, யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு பூமியில் இருக்கும் போது அவர் பயன்படுத்தினவைகளில் கழுதை குட்டியும் ஒன்று. கர்த்தர் நல்லவர், அதன் மேல் அவர் ஏறி போனார். இந்த வார்த்தையை சொன்னவுடனே சிலருக்கு சந்தேகம் வரலாம், இயேசு கழுதையின் மேல் ஏறி போனாரா அல்லது கழுதை குட்டியின் மேல் ஏறி போனாரா என்று சொல்லி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி போனார் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், அவர் தாழ்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தாழ்மையின் அடையாளமாகத்தான் இயேசு தன்னுடைய வாகனமாக ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சமயத்தில் அவர் ஒரு பெரிய கழுதையையோ கோவேறு கழுதையையோ ஒரு குதிரையோ அல்லாமல் கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கழுதை குட்டியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அதே சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சகரியாவை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நாட்களில் நிறைவேறுவதற்காக அவர் கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்தார். தீர்க்க தரிசனத்தில் இயேசுவானவர் உறுதியுள்ளவர். தீர்க்க தரிசனத்தில் அவர் சரியான தேவன். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் தன்னையே ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறுவதற்கு அர்ப்பணித்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறினபடினால் உண்டான நன்மைகள் என்ன அல்லது பலன்கள் என்ன? வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 16 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் 4 காரியங்களை அங்கு கவனிக்கலாம். ஒன்று, ஓசன்னா என்கிற கோஷம் இயேசுவுக்காக உண்டாயிற்று. அதாவது ஓசன்னா என்று சொன்னால் ஓ காப்பாற்றுங்கள் அல்லது ஓ கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தமாகும். இரண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட்டது. மூன்றாவதாக, இஸ்ரவேலின் ராஜா என்கிற பட்டம் இயேசுவுக்கு கிடைத்தது. நான்காவதாக, வேதம் சொல்லுகிறது, இயேசு மகிமை அடைந்தார். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த செய்தி மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை என்ன? இயேசு தன்னையே தாழ்த்தி ஒரு கழுதை கொட்டியின் மேல் ஏறுவதற்கு பிரயாணிப்பதற்கு அவர் அர்ப்பணித்ததினால் இந்த 4 பெரிய மாற்றங்கள் உண்டானது. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில நடக்கையிலும் சரி, சுவாபத்திலும் சரி, குணத்திலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, தாழ்மையோடு இருப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கும் இந்த கனமும் இந்த புகழ்ச்சியும் இந்த மேன்மையும் நிச்சயமாய் வரும். நீங்கள் ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம், செல்வ தொழிலதிபர்களாய் இருக்கலாம், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து பாருங்கள். எந்த சூழ்நிலைக்கும் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய நாமத்தையும் கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். இது நடக்கும், இது நிறைவேறும். ஆண்டவரே, எனக்கு அந்த தாழ்மையை தாரும் என்று இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார்.
இந்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தையின்படி இயேசுவுக்குள் எப்படி அந்த தாழ்மையும் சாந்தமும் காணப்பட்டதோ அந்த தாழ்மையும் சாந்தத்தையும் இன்று முதல் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் ஜீவிக்க செய்வார், காணச் செய்வார். நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இதோ நீ கழுதை குட்டியை தெரிந்தெடுத்து அதை உடைய ஊழியத்திலே ஆண்டவரே ஒரு பயன்படுத்தின பாத்திரமாய் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இது நிமித்தம் நீ தாழ்மையுள்ள ஒரு தேவன் என்றும் தேவாதி தேவனாய் இருந்தும் தாழ்த்தினர் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற இப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள் உம்முடைய தாழ்மையும் உம்முடைய சாந்த குணமும் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்குள் வருவதாக, இவர்கள் உம்மை போல மாறட்டும், உம்முடைய சுவாபம் இவர்களுக்குள் வரட்டும், உம்மை போல நடக்கட்டும். நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.